அமலாக்கத்துறை, வருமானத்துறை, சிபிஐ இவைகளெல்லாம் சுதந்திரத்திற்கு பிறகு நாட்டிலே தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும், குறிப்பாக வரி ஏமாற்றுபவர்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று மத்திய அரசின் கீழ் இருக்கின்ற ஒரு அமைச்சகத்திலே செயல்பட்டு கொண்டிருக்கிற, தனிப்பட்ட முறையிலே எந்த விதமான அழுத்தமும் இல்லாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு துறைகள் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இவைகளெல்லாம் இந்தியா உலகிலேயே ஒரு பெரிய ஜனநாயகமாக இருக்கின்றது என்றால் அதற்கு இவைகளெல்லாம் எடுத்துக்காட்டு என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. இந்த நாடு சட்டத்திற்கு உட்பட்ட நாடு. சட்டத்தை மீறுபவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். அவர்கள் இருக்கின்ற பொறுப்பை பற்றி இந்த துறைகள் கவலைப்படுவது கிடையாது. தவறை பற்றித்தான் கவலைப்படுகிறது. நாட்டினுடைய வரி ஏமாற்றை பற்றித்தான் இந்த துறைகள் உறுதிப்படுத்திக் கொள்கிறது. எனவே பிரதமர் அவர்கள் இதனை சரியாக முறையாக தொலைக்காட்சியிடம் விளக்கியிருக்கிறார். அதேபோல வழக்குகள் எதுவும் திரும்ப பெறப்படல. அமலாக்கத்துறை வழக்குகள் அப்படியே தான் இருக்கு. ஒரு கட்சியில இணையறாங்களோ இல்ல கூட்டணிக்காகவோ எந்த வழக்குகளையும் நாங்க எந்த தலைவர்கள் மேல இருந்தும் பெறலன்னா, ஆனா காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து இது ஒரு பிரச்சாரமா முன்வைக்கிறாங்க. தொடர்ந்து பல ஆண்டுகளாக, நான் பல ஆண்டுகள் என்றால் 40-50 ஆண்டுகளாக நடந்து கொண்டிருக்கிற சுதந்திர இந்தியாவினுடைய மத்திய ஆட்சியிலே பல மத்திய அரசுகள், பல பிரதமர்கள், பல அமைச்சர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு ஆட்சியின் கீழ் இந்த துறைகள் முறையே சரியே செயல்பட்டன. தவறுகளை இந்த துறைகள் தண்டித்துக் கொண்டே இருந்தது. இதில் மாற்று கருத்து கிடையாது. தற்போதைய நாட்கள் ஒரு 20 வருடம் எடுத்துக்கொள்ளுங்கள், 25 வருடம் எடுத்துக்கொள்ளுங்கள், 30 வருடம் எடுத்துக்கொள்ளுங்கள். தவறுகள் நாட்டிலே கூடும்போது, பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சி அதிகரித்துக் கொண்டு இருக்கும்போது இந்த துறைகளுடைய பணி அதிகரித்துக் கொண்டு போகிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் இந்த துறையை வைத்து ஒரு ஆட்சிக்கு வரலாம், வர முடியாது என்று காங்கிரஸ் கட்சி கூறுவது என்பது அவர்கள் தேர்தலிலே மக்களை சந்தித்து வெல்ல முடியாத இயலாமைதான் காரணம் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த பிரச்சாரத்தில் இப்ப அடுத்தடுத்து காங்கிரஸ் வைக்கக்கூடிய, பிரதமர் மீது முன்வைக்கக்கூடிய விமர்சனங்களை எப்படி பார்க்கிறீங்க? தோல்வியினுடைய உறுதி வெளியிலே வெளிப்படையாக தெரியும் போது பிரதமர் அவர்களை பற்றி சேற்றை வாரி இறைப்பது என்பது காங்கிரஸ் கட்சிக்கு புது பழக்கம் அல்ல, பழைய பழக்கம். காங்கிரஸ் கட்சி இந்தியாவிலே ஆட்சி பீடத்தில் ஏறுவதற்கான எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. இந்திய கூட்டணியை பொறுத்தவரையிலே முரண்பாடினுடைய மொத்த வடிவம். இந்திய கூட்டணி தேர்தலுக்காகத்தானே தவிர நாட்டை ஆளுவதற்கு அல்ல என்பதை கேரள மாநிலத்தினுடைய முதல்வரே உறுதிப்படுத்தியிருக்கிறார். கேரளாவிலே காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியும் கீரியும் பாம்பாம இருப்பார்கள். இங்கே பசுவும் கன்றுமாக மக்களிடம் நாடகம் ஆடுவதை இந்திய அளவிலே மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை.